சார். இந்த காலப்பட்டியில பரணிக்காரங்க ஏஜென்சி இருக்காங்க சார். எங்க சொத்தை கொஞ்சம் ஏமாத்தி அடிதூடி பண்ணி இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ரிமாண்டுங்க சார். எங்க சொத்து பாட்டி சொத்துங்க சார். இது என்னை அடிச்சு எங்க சித்தி அடிச்சு அக்காவை அடிச்சு எங்க அண்ணன் அடிச்சு போலீஸ் கோயில்பாளையம் ஸ்டேஷன்ல ஒரு ரெஸ்பான்ஸே இல்லைங்க சார். அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க, எங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது இல்ல. அந்த 25 நாள் நாங்க காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்காங்க சார். இப்ப அடிச்சு துரட்டி விட்டுருக்காங்க. அந்த பரணிக்காரங்க தான் கோயில்பாளையம் ஸ்டேஷன் காரங்க பூரா அவங்களுக்கு தாங்க சார் சப்போர்ட். எங்களுக்கு ஒரு நாள் கூட வந்து நிக்கிறதே இல்ல. 25 நாள் இருந்த நாயை கழட்டி விட்டு எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணாங்க சார். எங்களை அந்த இடத்துக்குள்ள வச்சு எங்களை அப்படி கொடுமை பண்ணாங்க. 25 நாள் வெளியே வந்து மறுநாள் காலையில எல்லாத்தையும் வர சொல்லி பேசி முடிக்கிறோம் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஆளை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க சார். தரன்னு இருந்தா எங்க சித்தி பாருங்க, இப்பதான் கண்ணை கொடுத்த சித்தி இங்க பாருங்க, பழனி அம்மாள், இந்திராணி, இன்னொரு சித்தி வள்ளி அம்மாள். என் பெரிய பையனை எந்த தப்புமே பண்ணல சார். எங்க பையன் பெரியவன் சஞ்சய், அவனை ரிமாண்ட் கடையில வந்து போலீஸ் வந்து நீ வந்து போகலினா இல்லைன்னா உன்னை இன்னைக்கு தூக்கி உள்ள போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சின்ன பையன் பேசுறாங்களே வா. அந்த 18 வருஷம் ஆச்சுங்க சார் கேஸ் போட்டு. அவங்க பேர்ல பூராத்தையும் பண்ணிட்டாங்க. எங்க தாத்தா இறந்த சர்டிபிகேட் பொய்யுங்க சார். அவர் 2003லயே சாகல. அவரை வந்து செத்தது வந்து 38 வருஷம் ஆச்சுங்க. இப்ப 2003ல இறந்துருக்குன்னு போட்டிருக்காங்க சார். எங்க பாட்டியோட பேர்ல தான் அந்த சொத்தே இருக்கு. ஆனா அவங்க தாய் மாமனுக்கு வந்து ஏமாத்திட்டாங்க. அவங்க பசங்களை வச்சு இப்ப மூவ் பண்ணிருக்காங்க சார். அவன் எங்க மாமா வச்சு இதுக்கு எங்களுக்கு உடனே வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணுங்க சார். நாங்க இப்ப யாருக்குமே எழுதியே கொடுக்கல. அவங்க பசங்க பேர்ல போட்டு அவங்க வாரிசு கொடுத்தாங்க. தாய் மாமா பேர்ல போட்டா சொத்து வராது, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பசங்க பேர்ல மாத்தி கொடுத்துருக்காங்க சார். என்னங்க சார்? எல்லா கம்பெனில பண்ணிக்கலாம். 6 வருஷமா நடந்துட்டு இருக்கேங்க சார். போலீஸ் கேக்குறாரு. நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு நாங்க வந்தங்க. வந்தோனே எனக்கு குறுக்காட்டி அடிச்சு ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்தங்க. நானு ஐசிகே ஹாஸ்பிடல்ல என்னை அடிச்சு போய் தான் நாங்க மனித உரிமை சங்கமம் மூலியமா போய் 25 நாள் இருந்தங்க. விடிய காத்தால செட்டில்மெண்ட்டுக்கு பேசிட்டு இங்க பாருங்க வயசுக்கா முறுக்கி பெரிய ஹாஸ்பிடல்ல அட்மிட். இவங்களுக்கு நெஞ்சு வலி. என் பேர் இந்திராணிங்க சார். எங்க வாரிசு 5 பேருங்க மொத்த காலப்பெட்டியில. எங்க சின்னம்மா தான் உயிரோடு இருக்கு. எங்க அம்மா இறந்துட்டாங்க சார். எங்களுக்கு யாருக்குமே பங்கு தரல. வீட்டுக்கும் காட்டுக்கும் ஒரே நாள் ரேகை வாங்கினாங்க சார் 1983ல. அதே வச்சுதான் இப்ப இவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. வீடு அவங்களுக்கு கொடுத்தாச்சு, காடும் வேணும்னு சொல்லி இப்ப காட்டுக்கும் வாங்கிட்டாங்க சார். ஒரே நாள் ரேகையில வச்சுதான் இப்ப அந்த காட்டை ஏமாத்திருக்காங்க. எங்களுக்கு போட்டிருக்காங்க சார். கேஸ் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க. கேஸ் முடிஞ்சது மறுபடியும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸே இல்லங்க சார். எங்களுக்கு இன்னும் கேஸ் முடிச்சு கொடுக்க மாதிரி நாங்க 25 நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்காங்க சார். இன்னைக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு தெரியும். நாங்க இப்ப காட்டுக்கு போறோம். அந்த பரணிக்காரங்க வந்து உள்ளுக்குள்ள ஆம்பளையில வச்சுதாங்க சார் வேலை செய்யற கம்பெனி ஏஜென்சி வச்சுதான் அத்தனை ஆளுகளே உள்ள விடுறானுங்க. தினமும் 25 நாள் இருந்தப்ப நாயை கழட்டி விட்டு கொஞ்சம் நஞ்ச கொடுமை பண்ணல சார். என் பெரிய பையன் எந்த தப்புமே பண்ணலீங்க. அவனை வேலை செய்யற கடையில கூட்டிட்டு போய் வெங்கடேஷ் அவர் பேரு வாடா அவர் பேரு வெங்கடேஷ் சாருங்க. இந்த பையனையும் உள்ள போட்டாங்க சார் ரிமாண்டு. நாங்க அத்தனை பேர் 7 பேரு கைய முறிச்சு பெரியாஸ்பத்திரில இருந்ததுங்க. இவனை தாங்க செஞ்சுவான் என் பையன் சார். இவனை வந்து கடையில அந்த வீடியோ வேலை செய்யற இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க கூண்டை உடைச்சு உள்ள போகணும், எங்க லேண்டுக்கு போனதுக்கு இதெல்லாம் உடைச்சு உள்ள போகணுன்ற மாதிரி எங்க மாதிரியே கேஸ் போட்டு திருப்பி விட்டாங்க. நாங்க 18 நாள் நாங்க எழுதாங்க. இருந்துமே எங்களை போய் கேஸ் போட்டு அவங்க இந்த மாதிரி வெளியே போகணுங்கிறதுக்காக எங்க மேல கேஸ் போட்டாங்க. 7 பேர்த்த வந்து கைய உடைச்சு போலீஸ்காரங்க அப்படி அடிக்கிறாங்க சார். அவங்க பேச்ச கேட்டுட்டு எங்களை அப்படி என் பையனை வாங்கணும், எதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்ல, கேஸ் வாபஸ் வாங்கணும்ன்ற மாதிரி எங்களுக்கு சொல்றாங்க. எங்களுக்கு இன்னைக்குள்ள நல்ல முடிவு தெரியும் சார். அந்த இடத்துக்கு இப்ப போவோம் பாருங்க, படையே வரும் பரணிக்காரன். அவனுக்கு அவ்வளவு பணம் சப்போர்ட் இருந்தா எங்க பணத்தை ஏங்க சார் வச்சிருக்க அப்படி சொல்லுங்க. போன ஆளுகளை விடுறாங்க சார். அந்த வேலை செய்யற ஆளுகளை அத்தனை பேத்தையும் உள்ள விடுறது. ஓனர் பேர் கருப்புசாமிங்க. அவர் 3 பங்கமா மாத்தி இருக்காரு. கலெக்டர் கிட்ட 2-3 டைம் மனு கொடுத்துருக்கேங்க சார். கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்படி அந்த அது என்ன இது பிஜேபியா அங்க வந்து அவரும் மனு கொடுத்து போய் கேளுங்க, உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். பீலமேடு என்ன இது 3 மாசம் ஆச்சுங்க சார். நாங்க இடையில இருந்து வந்ததுமே கூப்பிட்டோம். பீலமேட் ஸ்டேஷனுக்கும் போனாங்க சார். அது என்னடா டிஜேபி சார்? இவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. ஒரே நிமிஷம். அங்க வந்து டிஎஸ்பி ஆபீஸ் வர சொன்னாங்க. கோயில்பாளையம் ஸ்டேஷனுக்கு அதுக்கு 4-5 தடவை அங்க வர சொன்னாங்க. அங்கேயும் போனோம்.
டிஎஸ்பி ஆபீஸ்க்கு அங்க இருந்து மாத்தி விட்டுட்டாங்க. அங்கேயும் போனோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. அங்க போனா இங்க மாத்தி விடுறாங்க, இங்க போனா இங்க மாத்தி விடுறாங்க. கேஸ் போட்டிருக்கேங்கிறனால இந்த பொய் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்க. அதுக்கு வந்து எங்களை வந்து இதே வாபஸ் வாங்கினா மட்டும்தான் உங்களால அடுத்த இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப எங்களை லேண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாத மாதிரி இப்போ போட்டு வச்சிருக்காங்க. மறுபடியும் கால் எடுத்தா மீண்டும் உங்க மேல கேஸ் போடுவோம், நாங்க இப்ப வந்து அந்த நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி போட்டாங்க. எங்க லேண்டுக்குள்ள எங்களாலேயே போக விட மாட்டாங்க. பொய்யான கேஸுங்க சார். வீட்டுக்கும் காட்டுக்கும் ஒட்டுக்கா கையெழுத்து வாங்கினதுலதான் இவங்க உங்க வீட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வீடும் கொடுத்து காடும் கொடுத்து 1 ரூபா கொடுக்கலைங்க சார். படிப்பறிவுன்னு சொல்லு. படிப்பறிவு படிப்பு இல்லாத படிப்ப 3 பேர் அக்கா தங்கச்சி 3 பேர் படிக்கலைங்க. இவங்களை வந்து வீட்டுக்கு தான் கையெழுத்து போட்டது.